ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஸ்கிரீம் சாப்டர் 2 கேம் ப்ளே தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம எந்த மோடில் வச்சு விளையாட போகிறோம் அப்படின்னா ஹார்ன் மோடில் தான் நம்ம இப்போ விளையாட போகிறோம். இதில் சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அவன் ஃபாஸ்ட்டாக நடப்பான், அப்புறம் எல்லாமே அவனுக்கு கேட்கும். நம்ம இப்போ விளையாடலாம். என்னென்னா ஒரு கட் சீன் காமிக்கிறாங்க. டிசம்பர் 1982 நான் என் ஃப்ரெண்டு அப்புறம் இன்னொன்று ஃபோட்டோவில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் குரூப்பாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் நம்ம இப்போ ராடை தான் வரைஞ்சிட்ருக்கோம். அப்புறம் ஐஸ்கிரீம் 2 இப்போ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, நம்ம இப்போ விண்டோவை திறந்து பார்க்கலாம். யார் கூப்பிடுறாங்க? என்னது, நம்ம ஃப்ரெண்டு லிஸ்ஸு அந்த ஐஸ்கிரீம் மண்டையன்கிட்ட பேசிகிட்ருக்கா. என்னோட லேடாத ஹாய் ஜே, நீ லேட வரியா அப்படின்னு கேட்குறா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சீக்ரெட் லேயரில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. அது சொன்னாங்க, அது கன்ஃபார்மாக அது சில்லியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்குள்ளே இந்த ஐஸ்கிரீம் மண்டையை நம்ம ஃப்ரெண்டை ஃப்ரீஸ் ஆக்கிட்டாங்க. இப்போ பார்க்குறாங்க, நம்மளை ஒழிஞ்சிக்கலாம். இப்போ நம்மளே பிடிச்சிருவான். நம்ம ஃப்ரெண்டை உள்ள வச்சுட்டாங்க. நம்ம காப்பாற்றணும் நம்ம ஃப்ரெண்டை. சரி, நம்ம இப்போ நம்ம பிளாங்கெட் எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த விண்டோ கொடுத்தோம் அப்படின்னா போகணும். அப்புறம் சேஃப்டிக்கு நம்ம எதுக்கும் ஸ்லிங் ஷாட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கீழே போக வேண்டியதான். கீழே போயிட்டு இது ஹார்ட் மூட்னால ராடு ஓடி வருவான். அதனால் கொஞ்சம் சேஃப்டியாகவே பார்த்துட்டு போகணும். அவன் எங்கே இருக்கான்னு தெரில, ஆனால் மேப் இங்கே தான் கீழே விழுந்திருக்கு. சரி, அந்த சைடு இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நினச்ச மாதிரியே அந்த சைடு இருக்கான். அவனை ஷூட் பண்ணிடலாமா? வேணாம், ஷூட் பண்ணோடனே ஓடி வந்துடுவான் நம்மளை பார்த்துட்டு. ஆனால் அப்படியே மைண்ட் பண்ண. சரி, இதை தூக்கி வீசிடலாம். அவன் மேலே அடிச்சிச்சு. இதுதாங்க கரெக்ட் டைமு. நம்ம மேப் எடுத்து அந்த வேன்குள்ளே போய் போட்டுடலாம். அவன் எந்திரிச்சு வர்றதுக்குள்ளே நம்ம ஸ்லிங் ஷாட்டையும் எடுத்துகிட்டு போயிடலாம். அவன் அங்கே முழிச்சிருப்பாங்க. ஆமாம், இந்த சைடு வழியாக போயிட்டுருக்கான். அவன் இந்த சைடு வரும்போது நம்ம அந்த சைடு வழியாக போயிடலாம். இதுக்கோ பார்த்துட்டே போகலாம். அந்த சைடு போயிட்டானா? அங்கே தாங்க நடந்து போய்ட்டுருக்கான். ஸ்லிங் ஷாட் எடுத்துக்கலாம். சரி, நம்ம இப்போ மேப்பில் நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டாப் அப்படின்னா சர்க்கஸில் ஏதோ கட் சீன் காமிக்கிறாங்க. என்னன்னா மார்ச் 1954 இதுதான் ராடுன்னு நினைக்கிறேன். அவன் சின்ன வயசில் இப்படி தான் இருந்திருக்கான். அப்புறம் சொல்கிறான் அவனுக்கு எதுவுமே புரியலையாம். அப்புறம் ஏன் அவன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கான் அடுத்தவங்களோட அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிறான். நான் ரொம்ப கூட சாப்பிட மாட்டானா. அவன் ஆனால் குண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். பட் நான் என் அப்பாவோட ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதனால தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த மாதிரி இருக்கிறது அவனுக்கு பிடிக்கலையா. ஏன்னா அவனை எல்லோரும் சர்பி அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணுறாங்க. அதனால தான் அவனுக்கு அந்த மாதிரி இருக்க பிடிக்கலையா. சரி, நம்ம இப்போ ஸ்டாலுக்கு தான் வந்திருக்கோம். ஸ்டாலில் நம்மள என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளே போய் ஒரு பிளேயர்ஸ் எடுத்து அவங்க பார்த்துட்டாங்க நம்மளை. ஐயோ, ஹார்ன் முன்னால் எப்படி ஓடி வரான் பார்த்த உடனே. ஆனால் கொஞ்ச நேரத்தில் நின்றுட்டாங்க. இங்கே தான் டோர் இருக்குது. இதுக்குள்ளே போய் நம்ம திறந்து எங்கே எல்லா ட்ராயிலையும் இருக்கும், மேபி இல்லாட்டி இந்த டூல் பாக்ஸ்லேயும் இருக்கும். அதனால் வரமே சத்தம் கேட்குது. சரி, நம்ம இப்போ டூல் பாக்ஸ்லேருந்து பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு நம்ம இப்போ இந்த பிளேயர்ஸ் எடுத்து கீழே போட்டு அவனை கூப்பிடலாம். அங்கே வராங்க. ஐயோ, பயமாக இருக்குங்க. நீங்கள் இது ஒளிஞ்சிக்கலாம். ஒளிய கூட முடியலையே, பயமாக இருக்குங்க. அவன் பார்த்த சத்தம் கேட்டுச்சு எனக்கு. திறந்து வச்சுட்டு போயிருக்கான். இங்கே நிற்கிறாங்க. சரி, இதுதான் நல்லதுங்க. நம்ம ஓடிடலாம் இந்த வழியாக. அவன் அந்த சைடு தான் நிற்கிறான். நம்ம இப்போ அந்த வழியாக போய் அங்கே கீழே போய் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி ஒயரை கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கேண்டில்ஸ் கிடச்சிரும். இங்கே தான் அவன் உள்ளே இருக்காங்க. அவன் உள்ளே போயிட்டான். சரி, இந்த கேட்டை இங்கே ஒயர் கொடுத்தோன்னா கட் பண்ணி கேண்டில்ஸ் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டாப்புக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாப் சினிமா தான். வந்துட்டாங்க. ஐயோ, ஓடி வரான். எப்படின்னா ஓடி வரும்போது அவன் கிட்டே இருக்கும்போது நம்மளால் மேப்பை கூடயும் வேறு ஸ்டாப்புக்கு கூட போகவே முடியாது நம்மளால். சரி, அவன் இங்கே அந்த சைடு போயிட்டான். சரி, நம்ம வேறு எங்கேயாவது போகலாம். வேறு எங்கே அப்படின்னா சினிமாவுக்கு போய் நம்ம 2 பொருள் எடுக்கணும். அது ஃபஸ்ட்டு பொருள் ஆலன் ஃப்ரெஞ்சு, அப்புறம் பெர்ஃப்யூம். இது அந்த கார் ட்ரங்க்கில் தான் இருக்கும். சரி, இப்போ சினிமாவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அவன் நிறுத்துகிறான் அவன் வேனை. சரி, நம்ம டக்குன்னு தேட ஆரம்பிக்கணும். இது ஒரு டூல் பாக்ஸ். இப்போ கேண்டில் கீழே போட்டு ஒரு டூல் பாக்ஸ்குள்ளே தான் ஆலன் ஃப்ரெஞ்ச் இருக்கும். நான் எங்கேயோ பார்த்துட்டாங்க நம்மளை. ஓடி வரேன் பாருங்கள்.
அப்போ எனக்கு பார்த்த சத்தம் கேட்டுச்சு. ஒன்றுமே இல்லையே இந்த டூல் பாக்ஸுக்குள்ளே. சரி இதுக்குள்ளே நல்ல வேலை பர்ஃப்யூம் கிடச்சிருச்சுங்க. பர்ஃப்யூமும் நம்மளுக்கு தேவை. ஓடி வராங்க. ஒன்றால் எனக்கு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஓடி எப்படி வரான் பாருங்க, அங்கங்கே சுற்றி வந்துட்டுருக்கான். சரி நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பர்ஃப்யூமை கீழே போட்டுடலாம். கீழே போட்டுட்டு நம்ம இப்போ ஆலன் ஃப்ரெஞ்ச் மட்டும் எடுத்துட்டோன்னா நம்ம வந்து சினிமாலேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்டாப்புக்கு போயிடலாம். அதுக்கு இவன் விடவே மாட்டிக்கிறானே. இவன் பாட்டுக்கு ஓடி வந்து துரத்திக்கிட்டே இருக்கான். நம்ம எடுக்கவே விட மாட்டேங்கிறான். சரி அவன் ரொம்ப தூரமாக லேட்டாக தான் நம்ம துரத்திட்டு வரோம். அதுக்குள்ளே நம்ம ட்ரங்க்கில் இருக்க டோல் பாக்ஸில் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிடலாம். அவன் அங்கே தான் வரான். அநேகமாக நம்மளை பார்க்க மாட்டான்னு நினைக்கிறேன். சரி அந்த சைடு வரான். அந்த சைடு வழியாக எப்படி சுற்றி வருவான். அந்த சைடு வரான். இந்த சைடு வழியாக வந்துட்டான். சரி நம்ம இந்த சைடு வழியாக போயிடலாம். சரி எல்லாம் பேயும் செக் பண்ணலான்னு பார்த்தேன். பட் வந்து விடவே மாட்டேங்கிறான். சரி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டாப் என்ன அப்படின்னா வந்து சர்க்கஸ். இந்த இதில் வந்து இந்த எல்லோ காரில் இந்த வந்து டூல் பாக்ஸ் இருந்துச்சு. இதுக்குள்ளே வந்து எனக்கு ஆலன் ஃப்ரெஞ்ச் கிடச்சிருச்சு. அவன் எங்கேயோ பார்த்த மாதிரியே எனக்கு சத்தம் கேட்டுச்சு. எங்கன்னு தான் தெரில. சரி இருக்கட்டும், அவன் வந்து பார்த்துட்டு எங்கேயாவது போயிருப்பான். நம்ம வந்து இதை வேனுக்குள்ளே போட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டாப்புக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து சர்க்கஸ்க்கு போய் வந்து இந்த ஆலன் ஃப்ரெஞ்சும் வந்து இதுதான் பர்ஃப்யூமும் சர்க்கஸில் தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம வந்து பின்குள்ளே வந்து தேடணும். நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பாஸ் தேவை. நம்ம ஃப்ரெண்டு லிஸ்ட் கூட சொல்லியிருப்பான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு சீக்ரெட் லேயரில் இருக்காங்க. அதுக்காண்டி தான் நம்மளுக்கு அந்த ஸ்பெஷல் பாஸ் வேணும். அதுக்காண்டி வந்து இப்போ நம்ம வந்து பின்னில் தேடணும். அது வந்து நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்பெஷல் பாஸ் எடுத்து இந்த பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அது அந்த ஒரு இடம் இருக்குது பார்த்திங்களா, அது பேர் வந்து காமிக்ஸ் தான். சரி அங்கே ஃபஸ்ட்டு வந்து எதுக்கும் நம்ம வந்து பர்ஃப்யூம் கையில் எடுத்து வச்சிட்டோன்னா டக்குன்னு அந்த ஸ்பெஷல் பாஸ் எடுத்துகிட்டு உள்ளே கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு இந்த பர்ஃப்யூம் எடுத்து கொடுத்துடலாம். அதுக்குள்ளேயே வந்துட்டாங்க அந்த சைட்லேருந்து. சரி ஓடி வேற வரான். பின்னில் தேடவே விட மாட்டான் கன்ஃபார்ம். தூரமாக தான் வரான். தேடலாமா வேணாம், இந்த சைடு போயிடலாம். அப்படின்னா தான் மாட்ட முடியும். எப்படி ஓடி வரான் பாருங்கள், வெறி கொண்டு துரத்திட்டு இருக்கான். இந்த சைடு வழியாக அவனை சுற்றிட்டு அவன் கொஞ்ச நேரம் வந்துட்டாங்க கிட்ட. அந்த கன்ஃபார்ம் வந்துடுவான்னு நினைக்கிறேன். சரி நம்ம வந்து இந்த சைடு பார்க்கலாம். இல்லைங்க வரல தானே. ஆமாம் சரி எதுக்கும் நம்ம வந்து டக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தமே கிடச்சுங்க. சரி டக்குன்னு வந்து எடுத்துடலாம். இதுலேயும் கிடைக்கிதான்னு பார்க்கணும். லேட்டாக அந்த ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் 1 சாப்டர் 1 பண்ண மாதிரியே பண்ணுறேன். ஐயோ பார்த்துட்டாங்க நம்மளை திரும்பவும். சரி அதே ட்ரிக் யூஸ் பண்ணலாம். திரும்பவும் இது வழியாக சுற்றிட்டு போயிடலாம். துரத்துறானான்னு வந்து பார்க்கலாம் தான். வேறு எதுக்கும் இந்த டோர்கிட்ட நம்ம போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இந்த பர்ஃப்யூம் எங்கேயாவது விழுந்துடும் அந்த ஸ்பெஷல் பாஸ் கிடச்ச உடனே. அதுதான் இந்த அவங்க உட்காந்துருக்காங்க. ஐயோ ஒன்றுமே கிடைக்கலையே. அதுக்குள்ளே அவங்க அங்கே வந்துட்டுருக்காங்க. சரி அவன் துரத்திட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் அப்படியே அவன் வேற எங்கேயோ போயிட்டான். நான் வந்து இந்த பின்னில் தேடி பார்த்தேன், ஒன்றுமே கிடைக்கலையே. ஐயோ எல்லா பின்லையும் தேடணுங்க, இதுதான் ஒரு கஷ்டம் இதுலையே. சரி இந்த பின்லையாவது கிடைக்குதான்னு பார்க்கணும். இதுலேயும் கிடைக்கணுன்னா அந்த சைடு அங்கே ஒரு பின் இருக்கும், அதில் போய் தேடணும். சரி இதுலேயே கிடைக்குதா? கிடச்சிருச்சுங்க. சரி நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம். வெல்கம் ஜே. ஐயோ பர்ஃப்யூம் வெளியே விட்டுட்டு வந்துட்டேன். ஐயோ வெல்கம் ஜே அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு. அங்கே இருக்காங்க. அது அவன் தானே. சரி இப்போ நம்ம வந்து சார்லிகிட்ட கேட்கலாம். அப்படி சொல்லிட்டு வெல்கம் சொல்லிட்டு அவன் தான் கிங் அப்படி சொல்லிட்டு சார்லி சொல்கிறான். சரி நம்ம இப்போ வந்து மைக்கிட்ட தான் பர்ஃப்யூம் கொடுக்கணும். அதுக்காண்டி நம்ம இப்போ பேசலாம். வாட்ஸ்அப் ஜேன்னு கேட்குறான். நீ ஏதாவது வந்து கண்டுபிடிச்சிருக்கியா அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு வந்து நீ வந்து ஏதாவது ப்ரிட்டியாக எனக்கு வந்து அழகாக எதாவது கொண்டு வந்து கொடுத்தனா நான் உனக்கு ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். இப்போ வந்து சூப்பராக இருக்குது பர்ஃப்யூம் எனக்கு ஓகே அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு டோர் நாப் கொடுத்துருக்கான். ஏன்னா டோர் நாப் வந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு பார்த்துக்கலாம். அந்த ஐஸ்கிரீம் மண்டையை போயிட்டுருக்கான் பாருங்கள். ஐஸ்கிரீம் மண்டையை கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியே போகலாம். வேணே பண்ணுறாங்க. அங்கேயே நின்றுட்டுருக்கான் பாருங்கள். அங்கேயே நின்றுட்டு பார்த்துட்ருக்கான். நம்மளை பார்க்கல, நல்லது. சீக்கிரம் போடா, ஏன் முழிச்சிட்ருக்காங்க. சரி இப்போ தான் போகிறான்னு நம்ம வெளியே போகலாம். பட் வந்து உடனே வெளியே இருக்கோன்னு தெரிஞ்சு பார்த்துட்டானா திரும்பி பார்த்துட்டு நம்மளை வந்து பிடிக்க வந்துடுவான். அதனால் வந்து அவன் ரொம்ப தூரம் போயிட்டான். இதுதான் நல்ல சான்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த டோரை விட்டு வெளியே போயிடலாம் சீக்ரெட் லேயர்லேருந்து. அப்புறம் வந்து இப்போ நம்ம டோர் நாப் எடுத்து வச்சு இதுக்கு மேலே வந்து நம்ம சர்க்கஸ்குள்ளே போய் தான் நம்ம வேலையை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஐயோ அந்த வீட்டிலேருந்து வராங்க. ஐஸ்கிரீம் மண்டையை இப்படி துரத்துறோம் பாருங்கள். சரி இந்த வழியாக நம்ம சுற்றி அந்த வீட்டுக்கு போயிடலாம். வழியாக சுற்றிட்டு தான் இருக்கான்னு நினைக்கிறேன்.
சரி நம்ம மேலே ஏறிடலாமா? வேணாம், அப்புறம் ஏறும்போது வந்து பிடிச்சிருவோம். இப்போ துரத்துற சவுண்டு கேட்கல. சரி நம்ம இப்போ வந்து டோரை சாத்திடலாம். என்னது ஹார்ன் மூணுனால அவனுக்கு எல்லாமே கேட்கும். இந்த டோரு இதில் திறந்துக்கலாம். ட்ராயிங்கில் இருக்கா? ட்ராயில் இல்லையா? இருக்குது கிடச்சிருச்சுங்க ட்ராயரில். கேட் ஃபுட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஹேங்கர் இந்த வீட்டிலேருந்தே தேவைப்படும். முன்னாடி நம்ம வந்து கேட் ஃபுட் எடுத்து அந்த வேனுக்குள்ளே போடலாம். எக்கோ இந்த சைடு பார்த்துக்கலாம். அவன் வந்து எங்கேயாவது பார்க்க சவுண்டு கேட்குதா இல்லையான்னு. இல்லைங்க, அவன் பார்க்கல நம்மளை. இந்த சைடு இல்லை. சரி நம்ம வந்து டக்குன்னு வந்து கேட் ஃபுட்டை போட்டுட்டு நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து கிட்ட வந்துட்டோம். ஆனால் நான் இந்த சைடு போனோடனே பார்த்த சவுண்டு கேட்டுச்சு. சரி பார்த்தா அந்த சைடு ஓடி வரோம், பக்கத்தில் வந்துட்டான். சரி இந்த வீட்டுக்குள்ளே நம்ம போகணும். இந்த சைடு தான் நம்ம வந்து எடுக்கணும். ஹேங்கர் எடுத்து மேலே போகணும். இந்த வீட்டுக்கு மேலேயே ஒரு டெரஸ் இருக்கும். அதில் வந்து அங்கே வந்து ஒரு கேபிள்னு இருக்கும். அதில் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம போவோம். அப்படியே சர்க்கஸ்க்கு வந்து அப்படியே பாதியாக போய்ட்டுருப்போம். அது வழியாக போகும்போது நம்ம வந்து கீழே கொடுத்தோம். அந்த சர்க்கஸ்க்கு மேலே வந்து ஒரு பேட்ச் இருக்கும். அதில் நம்ம வந்து குதிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து அந்த சர்க்கஸ்குள்ளே போயிடலாம். அதுக்காண்டி நம்ம இப்போ வந்து இந்த கேபிளில் வந்து ஹேங்கரை மாட்டிட்டு நம்ம வந்து இந்த பட்டன் அமுக்கிட்டோன்னா அந்த பேட்ச்லேருந்து நம்ம வந்து விழுந்துடலாம் உள்ளே. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இதுக்கு தான் வந்து புஷ் பண்ணணும். அந்த கேஜை புஷ் பண்ணி கீழே வந்து ஒரு இந்த லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோலோட லிட்டு, அதாவது அந்த டனலோடது, அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து இந்த சைடு வழியாக அந்த டோரை ஓப்பன் பண்ணி இந்த ஸ்மால் கேட்டை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து அந்த சைடு போனோம் அப்படின்னா வந்து அங்கே ஒரு கேனிஸ்டர் அப்படின்ட்டு இருக்கும். அது வந்து ஸ்க்ரூவால் மாட்டி வச்சுருப்பாங்க. அதை திறக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஆலன் ரெஞ்ச் வேணும். இப்போ நம்ம வந்து மேல் வழியாக போய் இந்த டோரை ஓப்பன் பண்ணி அங்கே இருக்க வந்து லேட்ச் அப்படின்ற அந்த லாக்கை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போயிடலாம். ஏன்னா வந்து அப்படின்னா தான் நம்மளால் ஆலன் ரெஞ்ச் திரும்பவும் எடுத்துகிட்டு வர முடியும். சரி இப்போ நான் வந்து ஆலன் ரெஞ்சை வந்து இந்த வேனுக்குள்ளே தான் போட்டு வச்சுருந்தேன். நம்ம எதுக்கும் வந்து எல்லா சைட்லேயும் வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் நம்மளை வந்து பிடிச்சிருவான். ஆலன் ரெஞ்ச் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ திரும்பவும் சர்க்கஸ்க்கு போகணும். அவன் எங்கே இருக்கானே தெரிலங்க. அந்த பார்த்துட்டாங்க, நம்மளை பார்த்துட்டாங்க. எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டு துரத்திக்கிட்டே இருக்கான். ஒரு வேலையும் ஒழுங்காக பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த சைடு வழியாக வருவான். சரி அவன் துரத்துற மாதிரி எனக்கு சவுண்டு கேட்கலையா, அதனால் நான் வந்து போயிட்டேன். சரி வந்து அவன் இந்த வழியாக நம்ம உள்ளே போயிட்டு நம்ம டோரை லாக் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம வந்து இந்த வழியாக தான் நம்ம இப்போ வந்து போகணும். இந்த லேடர்லேருந்து இறங்கணும். முன்னாடி இந்த டோரையும் லாக் பண்ணிடலாம், அப்புறம் திறந்துட்டு வந்துடுவான் அவன். சரி ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த டோர்லாம் ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து கேனிஸ்டர் இருக்கும். அந்த ஸ்க்ரூ கழட்டுறதுக்கு தான் ஆலன் ரெஞ்ச். இப்போ வந்து கழட்டிட்டு நம்ம வந்து இந்த கேனிஸ்டர், இந்த கேஸ் சிலிண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து போகணும், மேலே போகணும். அவன் எங்கேயும் வர மாதிரியே எனக்கு வருவாங்க. அவன் இந்த வழியாக வர மாதிரி இருக்குது. சத்தம் கேட்குது, அவன் ஃபுட் ஸ்டெப்ஸ். இப்போ அவன் தாங்க பார்த்துட்டாங்க நம்மளை. ஐயோ இந்த சைடு வராங்க. நான் வந்து இந்த லேட்ச் ஓப்பன் பண்ணோன்னே அவனும் வந்துட்டான். அந்த சவுண்டை கேட்டு, ஸ்க்ரூ விழுகிற சவுண்டு கேட்டு, சரி நம்ம மேல் வழியாக தப்பிச்சு ஓடிடலாம். அவனும் வரான் பார்த்தீங்களா இந்த வழியாக. நீங்கள் அந்த தப்பு பண்ணிடாதீங்க. ஐயோ மாட்டிக்கிட்டேன். வெளியே போயிட முடியாது, அப்புறம் வந்து பிடிச்சிருவாங்க. ஐயோ பயமாக இருக்குங்க எனக்கு. சரி இந்த வழியை இப்போ வந்து ஒளிஞ்சுக்கலாம். ஏன்னா வழி தெரில எனக்கு வேறு எங்கேயும் போகிற மாதிரி. அப்புறம் வந்து அவன் பார்க்காத சவுண்டு, அவன் எங்கேயோ அந்த சைடு போயிட்டான்னு பார்த்த உடனே அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு. ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க, பயமாயிடுச்சு எனக்கு. சரி நம்ம வந்து இன்னொரு வழியாக போயிடலாம். இந்த கேஸ் சிலிண்டர் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கேஸ் சிலிண்டருக்கு அப்புறம் நம்மளுக்கு டோர் நாப் இதெல்லாம் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கேட் எடுக்கிறதுக்கு வந்து சிமெட்ரிக்கு போனோம். இந்த பாருங்கள், டோர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போகிறான் பாருங்கள். இன்சைடு அன்சைடு இருக்கானா. சரி நம்ம கண்ணெலாம் வந்து படலை, இன்சைடும் இருக்கட்டும் நம்மளுக்குன்னு. நம்ம வந்து இதை போட்டுட்டோம் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து சிமெட்ரிக்கு போகணும். சிமெட்ரிக்கு போயிட்டு அங்கே போய் கேட் ஃபுட் வச்சோம் அப்படின்னா வந்து ஒரு அழகான பூனை இருக்கும். அந்த பூனை சாப்பிடுவோம். அந்த பூனையை எடுத்துகிட்டு வந்து நம்ம போய் சினிமாவில் போய் ஒரு அலாம் கிளாக் அங்கே போய் வச்சிடலாம். அந்த பூனை வந்து பார்த்ததுக்கப்புறம் நீங்களே அழகாக இருக்கான்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி ஓகே. நம்ம இப்போ வந்து சிமெட்ரிக்கு வந்தாச்சு. சிமெட்ரிக்கு வந்து நம்ம இப்போ வந்து ஒரு டாம் ஸ்டோனுக்கு மேலே தான் நம்ம இப்போ வந்து கேட் ஃபுட்டை வைக்கணும். இங்கே கேட் ஃபுட் இருக்குது. இங்கே இருக்குங்க கேட் ஃபுட் எடுத்தோம்னா அங்கே ஒரு பர்டிகுலராக ஒரு டாம் ஸ்டோன் வைக்கணும். அதுக்கு முன்னாடி அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே. இன்சைடு இருக்கானா அன்சைடு இருக்கானா. சரி நம்ம போய் வச்சிடலாமா. இன்சைடு இருக்கான்னு தெரில. சரி வச்சிடலாம். இன்சைடு வரானா. கேட் ஃபுட் வச்சாச்சுங்க. நம்ம இப்போ வந்து பூனை வரும், நம்ம எதுக்கும் பார்த்துக்கலாம்.
பூனை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரி இந்த பாருங்க அழகாக தானங்க இருக்குது இந்த பூனை. இந்த பையன் நுழைஞ்சு வந்துட்டுருக்காங்க. இப்படி வரான் பாருங்க நம்மளை பார்த்துட்டு. சரி நம்ம வந்து சுற்றிட்டு போயிடலாம் அந்த வழியாக. சரி இவன் வந்து இப்படி சுற்றிடும் போது அவன் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவான் நம்ம எங்கே இருக்கோன்னு. ஆனால் வந்து டக்குன்னு டோரை க்ளாஸ் பண்ணிட்டு சினிமாவுக்கு போயிடலாம். ஏன்னா சினிமாவுக்கு போய் இந்த கேட்டை வந்து வச்சுட்டு அங்கே ஒரு அலாம் கிளாக் எடுத்துகிட்டு வரணும். அதுவுமே கேட் மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம அங்கே போய் கேட்டை வச்சுட்டு நம்ம அந்த அலாம் கிளாக் எடுத்துட்டோன்னா இதுக்கு மேலே வந்து ஃபுல்லி நம்மளுக்கு வந்து சிமெட்ரியில் தான் வேலை இருக்குது. அதனால் வந்து இப்போ வந்து நம்ம இப்போ வந்து சினிமாவுக்கு வந்தாச்சு. சினிமாவுக்கு வந்து இப்போ நம்ம இந்த கேட்டை தூக்கிட்டு வந்து அந்த டோர் அங்கே இருக்குது பாருங்கள், ஒரு ஹோம் மாதிரி, அந்த இடத்துக்குள்ளே போய் வைக்கணும். அவன் எங்கே இருக்கான்? அந்த சைடு பார்த்துட்டாங்க. எப்போதும் அந்த சைடு தாங்க ஓடி வரான் இவன். வேறு வேலையே இல்லை. இப்போ அந்த சைடு என்ன தான் பண்ணுறான்னு தெரில. பாருங்க லைட்டாக அந்த ரெட் கலரில் வரான். கொஞ்ச நேரம் இவனோட விளையாடுவோங்க, ஆட்டம் ஆடுவோம். சைடு போவான், அந்த சைடு வருவான். சரி வேறு டைம் இல்லை நம்மளுக்கு, ரொம்ப வேறு டைம் வேணும் நம்மளுக்கு. இவன் துரத்திக்கிட்டே இருப்பான். அப்புறம் இவன் எவ்வளோ நேரம் தான் இவன் விளையாடுறது. சரி ஓகே நம்ம இப்போ வந்து போய் அந்த பூனையை வைக்கலாம். அதுக்கு முன்னாடி இவன் பார்க்குற அந்த பார்த்த உடனே ஒரு சவுண்ட் கேட்கும் பார்த்தீங்களா, அது நின்னோடனே தான் இதுக்கு டோரை சாத்திடலாம். இந்த பாருங்கள் இந்த தாங்க இந்த அலாம் கிளாக் நல்லா இருக்குல்ல. சரி ஓகே இப்போ நம்ம வந்து வெளியே போகலாம். அவன் எங்கே இருக்கான்? அந்த சைடு இல்லை. சரி இந்த சைடு இல்லை. நம்ம டக்குன்னு வந்து நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக்கு தான் போகணும். இப்போ நம்ம வந்து ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. சிமெட்ரி ஸ்டாப்புக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். சிமெட்ரியில் வந்து நம்மளுக்கு வந்து 3 திங்ஸ் தேவைப்படுது. என்னென்னா வந்து அந்த ரைட் சைட் டோரில் வந்து நம்ம வந்து கேனிஸ்டரை வைக்கணும். வந்து அப்புறம் வந்து ஏதோ கட்சீன் வருதாங்க அவங்க சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் ராணும் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு கட்சீனில் வந்து அவனோட சைல்டுஹுட்டில் வந்து அவன் எப்படி இருந்தான், அழுகாதடா சின்ன பையா அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். வந்து எதுக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படி சொல்கிறான். ஆமாடா நம்ம 2 பேருமே சேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனே அவனுக்கு பேசிக்கிறான். நீ வந்து நான் உன்னைய பார்க்குறேன், நீ உட்காந்துருக்கிறது ரொம்ப சின்னதாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இப்போ வந்து ராடோட சைல்ட்ஹுட் வந்து சொல்கிறான், உனக்கு வந்து அதெல்லாம் வந்து ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ வந்து இவனை வந்து எல்லோரும் இன்சல்ட் பண்ணியிருக்காங்களாம், அடிச்சிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இவனை வந்து சப்பி அப்படின்னு டீஸ் பண்ணியிருக்காங்களாம். அதனாலே வந்து இவனுக்கு வந்து ஒரு ஹேட் ஷேட் ஆகிடுச்சு அந்த சில்ட்ரன் மேலே. எல்லோரும் சப்பின்னு சொன்னோடனே அவனுக்கு மனசே கஷ்டமாயிடுச்சு. அதான் சொல்கிறான், நான் வந்து அவங்கள வெறுக்கிறேன், ஐ ஹேட் தெம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு வந்து நீ கொஞ்சம் பேஷன்ஸாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள ராட் சொல்கிறான். நீ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணனா உனக்கு வந்து மணியும் கிடைக்கும். அப்புறம் வந்து நீ வந்து இந்த ஸ்கூலை விட்டு இந்த ஹெல்லுலேருந்து நீ வந்து ஒரு நல்ல பாயாக மாறிடலாம் அப்படி சொல்கிறான். நீ வந்து ஆக்சுவலி வந்து நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு வந்து நான் என் ஃபாதர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எதுக்கு நீ கேட்க வேணாம், அவர் வந்து உனக்கு லிசன் பண்ண மாட்டார் அப்படி சொல்லிட்டு நீ வந்து பெருசானோடனே நீ மெனி சீக்ரெட்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணுறேன் அப்படி சொல்கிறான். அப்புறம் பெரிய ஐஸ்கிரீம் மேக்கராகி நீ வந்து எல்லாருக்கும் வந்து டிஸ்கவர் பண்ணி ஒரு ரிவெஞ்ச் கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள ராடு வந்து பேசுகிறான் அவனுடைய பாவம் வந்து. அப்புறம் வந்து இந்த ஹெல்ப் வந்து அன்எக்ஸ்பெக்டட் அப்படி சொல்கிறான். அப்புறம் வந்து அவங்க மதர் வந்து லெட்டர்லாம் அனுப்புவாங்களாம். அதனால் வந்து பி அட்டென்ஷன் கேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறான். அதனால் வந்து நம்ம சைல்ட்ஹுட் ராட் வந்து ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிடுறான். இப்போ நம்ம வந்து என்ன ஸ்டாப்பில் இருக்கோம்னா சிமெட்ரிக்கு வந்துட்டோம். இப்போ வந்து அந்த 3 திங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து நம்மளுக்கு வந்து கேனிஸ்டர் வேணும். அந்த ரைட் சைடில் இருக்க அந்த டோருக்கு வந்து நம்ம போய் அங்கே போய் ஒரு பில்லர் மாதிரி இருக்கும். அந்த பில்லரில் வந்து ஒரு காலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து இந்த காலம் அப்படின்னு இங்கே வச்சோம் அப்படின்னா வந்து இந்த கிராக்குடு வாலில் வந்து அங்கே தான் நம்ம இப்போ வந்து பர்ஸ் பண்ண போகிறோம் அந்த 3 திங்ஸை. ஐயோ அந்த சைடு வந்து பார்த்துட்டாங்க நம்மள. ஐயோ இந்த சைடு வழியாக போக முடியல. சரி இந்த சைடு வழியாக போகலாம். இந்த சைடு வந்து ஒரு உடஞ்ச இடம் இருக்கும், இது வழியாக வர முடியாது. அந்த சைடு சுற்றி வந்தால் தான் வர முடியும். அதுக்குள்ளே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து அலாம் கிளாக் வேணும். இதை வச்சு தான் நம்ம வந்து பண்ணணும் இன்னொன்று வேலை. 3வது திங் என்னென்னா வந்து எங்கே இருக்கான்? ஐயோ பார்த்துட்டாங்க, ரொம்ப கிட்ட வந்துட்டான். பயந்துட்டு பிடிச்சிருவானோ. இது ஹார்ட் மூடு வேறு, ஓடி வரான் அவன். சரி இந்த சைடு வழியாக அப்படியே அவன் சுற்றிட்டு அவன் கன்ஃபியூஸ் ஆனோடனே சைடு வழியாக போய் இந்த காலம் கொடுத்தோன்னா இந்த சைடு வழியாக வச்சிடலாம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு திங் என்ன,
சரி, இப்போ வந்து 3வது திங் என்னென்னா வந்து நம்ம இப்போ வந்து கேண்டில் எடுத்து அவங்க அப்பாவோட டாம் ஸ்டோன் வந்து வைக்கணும். அதில் போய் வச்சா அவன் வந்து மேட்ச் ஸ்டிக் எடுத்து அவன் வந்து அதை வந்து கொளுத்து ஏற்றி வைப்பான் அந்த கேண்டிலை. அந்த டைம் வந்து நம்ம வந்து அவன் போனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மேட்ச் ஸ்டிக் எடுத்து வச்சிடணும். ஐயோ, துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சிமெட்ரி வேறு ரொம்ப சின்ன இடமா இருக்கா, அதனால ஈஸியாக வந்துடுறான். இதுதாங்க, இந்த இடத்துல தான் நம்ம இப்போ வைக்கணும். டக்குன்னு வச்சுட்டு ஓடணுங்க, கிட்ட வந்துடுவான். இல்லைங்க, நம்ம பார்க்கவே இல்லை. அவன் வேறு ஏதோ சைடு போயிட்டான். அவன் வர வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ண. நம்மளை பார்த்துட்டான். நினச்சேன் அவன் ஓடி வரும்போதே பார்த்துட்டான். இந்த சைடு வழியாக போயிடலாம். இந்த சைடு இருக்கான். ஏற்ற போகிறாங்க, ஃபயர் பண்ண போகிறாங்க. போய் லைட்டாக டக்குன்னு போய் பார்த்துருவான். பாருங்க, அந்த மேட்ச் பாக்கெட்லேருந்து எடுத்து இப்படி ஃபயர் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டிக் அந்த மேட்ச் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கீழே வச்சுட்டு போயிடுவான். அதுக்கு தான் நம்ம வந்து 3வது திங் என்னென்னா மேட்ச் பாக்ஸ் தான். எங்கே இருக்கான்னு தெரியலையே. சரி, நம்ம வந்து இந்த டோருக்குள்ளே போய் வச்சிடலாம். சரி தான், வந்து இதுக்குள்ளே போய் நம்ம வந்து இந்த காலம் கொடுத்தோன்னா அங்கே போய் வச்சிடலாம். நம்ம வந்து அதை ஆன் பண்ணிடணும். நம்ம வந்து எல்லா 3 திங்ஸையும் நம்ம வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து பர்ஸ்ட் பண்ணியாச்சு அந்த கிராக்கிங் வாலில் வந்து. இப்போ வந்து இந்த சத்தத்தை கேட்டு கன்ஃபார்ம் வந்து ராடு வருவான். நினச்ச மாதிரியே வந்துட்டாங்க. சரி, இன்சைடு வழியாக நம்ம வந்து சுற்றி போகலாம். அப்புறம் தான் வந்து இங்கே வந்து ஒளிகிறதுக்கெலாம் இடம் இருந்துச்சு. எதுக்கு நம்ம ஒளிஞ்சிட்டு இந்த வழியாக நம்ம ஓடிடலான்னு தான். இதே நீங்கள் ஒளிகிறீங்கன்னா ஒளிஞ்சிக்கோங்க. நம்ம இப்போ வந்து இந்த டோர் நாப் எடுத்துகிட்டு அங்கே வந்து ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சுக்குள்ளே வந்து ஒரு ட்ராயர் மாதிரி இருக்கும். அது அந்த டோரு. இதுக்குள்ளே நம்ம வந்து டோர் நாப் ஃபிட் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த லிட்டை ஓப்பன் பண்ணி இந்த பாக்ஸ்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து கேஜ் கீ கிடச்சிரும். அவ்வளோதாங்க, நம்ம வந்து எடுத்தாச்சு. கடைசியில் வந்து இந்த எஸ்கேப்பையும் நம்ம முடிக்க போகிறோம் ஹார்ட் மூடில். அது எங்கே இருக்கான் இவனும் வந்து சத்தத்தை கேட்டு வருவான். வந்துட்டு எங்கே இருக்கான்? அன்சைடு இருக்காங்க. அவன் வந்துட்டானா? இன்சா போகிறாங்க. இந்த ஜன்னல் வழியாக பார்த்துட்டேன். அந்த சைடு போகிறாங்க. நான் ஏன் இதை இப்போ வந்து ஒளிஞ்சு பார்த்துட்டு நான் வந்து ஸ்லோவாக போகிறேன் அப்படின்னா வந்து நம்ம வேறு முடிக்க போகிறோம். கேஜ்க்கு எடுத்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து நெய்பர்ஹுட்டுக்கு போனால் முடிக்க போகிறோம். அப்புறம் அவன் பிடிச்சிட்டானா அவ்வளோதாங்க, மொத்தமும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். ஹார்ட் மூடில் வேறு பண்ணியிருக்கோம். சரி, அவ்வளோதாங்க. நம்ம இப்போ வந்து எஸ்கேப் ஆக போகிறோம். நெய்பர்ஹுட்டுக்கு போனோன்னா நம்ம ஃப்ரெண்டு லிஸ்ஸை வந்து நம்ம இப்போ காப்பாற்றிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து நெய்பர்ஹுட்டுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். பாருங்கள், நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம் உள்ளே இருந்துட்டு. சரி, அவனும் போயிட்டுருக்கான் இந்த வழியாக. நம்ம நெய்பர்ஹுட்டுக்கு வந்துட்டான். சரி, நம்ம இப்போ குதிக்க போகிறோங்க. குதி. ஏன் குதிக்க மாட்டேங்கிறான்னா வந்து அவள் வந்து ஹர்ட் பண்ணிப்பாலாம். அவளுக்கு வலிக்கும் அந்த ரன்னிங் மேன்லேருந்து குதிச்சா. இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. லிஸ்ஸு ஏன் குதிக்காமல் இருந்தா? அங்கே பாருங்கள், மைக் இருக்கான். மைக் பார்த்துட்டு இருக்கான். இந்த டோர் நம்ம குதிச்சனால டோர் ஓப்பனாக இருக்குது. சார்லி, அது உன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கு பார்க்குறான். அதுக்கு வந்து அவளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சார்லி பார்க்குறான். எனக்கு புரியல ஒன்று அப்படி சொன்னோன்னே வெயிட்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹே அப்படின்னு கத்துறான். அதுக்கு வந்து இது தூக்கி வீசுகிறாங்க. என்னென்னா வந்து இந்த பர்ஃப்யூம் பாட்டில் நம்ம கொடுத்தோம்ல, அதுக்கு வந்து அவனுக்கு வந்து லிஸ்ஸை பிடிக்குமாங்க. இது இப்போ சொல்கிறான். லிஸ் போயிட்டாங்க, ஐஸ்கிரீம் மண்டையும் கடத்திட்டு போயிட்டாங்க. அப்போ நெக்ஸ்ட்டு சாப்டரும் நம்ம வந்து லிஸ்ஸை தான் காப்பாற்றுவோமா இல்லை வேறு யாரையாவது காப்பாற்றுவோமா? சரி, உங்களுக்கு இந்த கேம் ப்ளே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவள் தான் நம்ம இப்போ இந்த கேமையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து இந்த கேம் ப்ளேவை பார்த்ததுக்கு வந்து உங்கள் எல்லாேருக்கும் வந்து தேங்க்யூ. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன சாப்டர் போடலாம், என்ன கேம் ப்ளே போடலாம் அப்படின்னு வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து 15 லைக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்டர் 3 போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பாய்.